கட்டை விரல் தைராய்டை கட்டுப்படுத்துமா அப்படின்றத பற்றி பார்ப்போமா? இப்போ வந்து கட்டை விரலை யூஸ் பண்ணி ரெண்டு மெத்தட் நான் சொல்கிறேன். கட்டை விரல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிங்க முத்திரை பண்ணுறோம் இல்லையா? லிங்க முத்திரை பண்ணுறதுனால என்ன நடக்கும்னாக்கா, உங்களுடைய நுரையீரலும் ஆக்டிவேட் ஆகும், உங்களுடைய தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். சுஜோக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தைராய்டு கிளாண்ட் இருக்குது. தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். இதன் மூலயமாவும் நம்ம வந்து தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். அடுத்தது எடுத்திங்கனாக்கா, இப்போ நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா, சுஜோக் மெத்தடில் எடுத்திங்கன்னா இது வந்து தலை, இது வந்து பிட்யூட்டி கிளாண்டு, இது வந்து தொண்டை பகுதி, இது கழுத்து பகுதி. நம்ம வந்து கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு 25 டைம்ஸ் டெய்லி, காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை இதை வந்து ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். எப்படின்னா நல்லா அழுத்தி பிடிக்கணும், ஆனால் அதே சமயம் ரொட்டேட் ஆகணும் கட்டை விரல். இதை வந்து ஒரு 25 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணணும், திருப்பி 25 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணணும். இதை பண்ண என்ன நடக்கும்னாக்கா, இன்டைரக்டாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிட்யூட்டி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணப்படுது. பிட்யூட்டி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணப்படுறதுனால டிஎஸ்ஹெச் வந்து லெவல் பேலன்ஸ் கிடைக்குது, தைராய்டு கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் இந்த ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனாக இருக்கட்டும், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கட்டும், மற்ற ஹார்மோன்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது. பிட்யூட்டி கிளாண்டு தான் மெயின் ஹார்மோன் கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. இப்போ இதை நம்ம இன்டைரக்டாக இதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது அதற்கான தீர்வும் கிடைக்குது. அதே போல் வந்து இங்கே தைராய்டு கிளாண்ட், இந்த கழுத்து பகுதியை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி தைராய்டும் கட்டுப்படுது. அப்படி எப்படின்றத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.